வணக்கம். விஎல்சி பிரசன்ஸ் இன்னைக்கு உங்களுக்காக சொல்ல போற அருமையான கதை முள். எழுதியவர் சீதாலட்சுமி. கதைக்குள்ள போலாமா? ஏ சொர்ணா, சொர்ணா எங்கிட்டு போயிட்டா? சொன்ன வேலைய செய்யதில்ல. வீட்டுல போட்டது போட்ட மணிக்கு கிடக்கு. அத நேரத்துல செஞ்சா ஏன் இப்படி வைய போறேன்? ஒரு வீட்டுல போய் பாரு, பொம்பளை பிள்ளைங்க எம்புட்டு வேலைய செய்யுதுக. எனக்குன்னு வந்து வாச்சிருக்க. ஏ சொர்ணா, காதுல விழுதா இல்லையா? இந்தாத்தா, ஏன் இப்படி எதுக்கு எடுத்தாலும் கத்திக்கிட்டு கிடக்கு? மனதுள் கேட்டவாறு கட்டியிருந்த கிழிசல் பாவாடையின் கரையில் தொங்கிய துணியை இழுத்து முடிச்சு போட்டு கொண்டே தலையை இப்படியும் அப்படியும் ஆட்டிக்கொண்டு அடிக்கொரு நடை நடந்து வந்தாள். என்னத்த கூப்பிட்டியா? தா வந்துட்டேன். பக்கத்து வீட்டு மருதாயியோட பாண்டி விளையாட்டிட்டு இருந்தேன். என்ன செய்யத்த? சமஞ்சு பிள்ளையாயிட்ட. இன்னும் என்னடி விளையாட்டு? உனக்கெல்லாம் சும்மா வாயால் அதட்டுனா போதாதுடி. ஓடுற காலை தரிச்சு வீட்லயே உட்கார வைக்கணும். ஆமா, கரிசக்காட்டுக்கு போகணும்ல. போ, அந்த பழைய ஓலைப்பெட்டி எடுத்துக்கிட்டு போல. நான் பரவாயில்ல வரேன். சரி அத்த, சொல்லிய மகளை அனுப்பிவிட்டு கூரையை பார்த்த பேச்சியம்மாள், ஓடெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டுமா உடஞ்சு சில்லு சில்லா கிடக்கு. இந்த மனுஷன் எங்கன கவனிக்கிறான்? அவன் பாட்டுக்கு உக்காந்துட்டு இருக்கான். எந்தல எழுந்துடு. ஏலே ஏ ராசா, இங்கிட்டு வாடா. அந்த சிவப்பு சட்டைய போட்டுக்கிட்டு வா. ஏன் அத்த, அந்த சட்டையில பொத்தான் இல்ல அத்த, பின்னு இருந்தா கொடுத்த. சொல்லியவாறு அருகில் வந்தவனின் மண்டையில் ஒரு போடு போட்டு, உனக்குன்னு எத்தனை வாட்டி சொல்லுறது? முன்னாலேயே சொல்லி இருந்தா தச்சு வச்சிருப்பேன்ல. ஏன் உசுர வாங்குதுன்னே வந்திருக்கு பாரு. கிட்ட வந்த பொறவு சொல்லுதிய. கோபப்பட்டு கொண்டே அழுக்கு படிந்த மினுமினுத்த கழுத்திலிருந்து கருப்பு கயிற்றிலிருந்து சேஃப்டி பின்னை எடுத்து போட்டு விட்டாள். ஏலே சாப்பிடல, சடைச்சோம் கிடந்தோம்னு இல்லாம கை கால் உளைச்சலோட நல்ல கறி சமைச்சா திங்க மாட்டேன்றிய. ஏன தொண்டைக்குள்ள இறங்கலியா? எல்லாம் திமிருங்க வந்து வாச்சியல எனக்குன்னு. இதுக்கு போய் அந்த பிள்ளையல வையிறிய. கொஞ்சம் சாந்தமா பேசப்படாதா? சண்முகம் பொசுக்கென்று மனைவியை திட்டினார். சொர்ணத்துக்கு தலைவார உட்கார்ந்தாள் பேச்சியம்மாள். ஒரு பின்னல் பின்னி முடிக்கும் முன் மறுபக்கம் திரும்பிய மகளை மண்டையில் ஒரு குட்டு குட்டு வைத்து பின்னிய பின்னலை ஒரு இழுத்தாள். ஐயா என்ற மகளின் குரல் கேட்டு, என்னடி ஒரு வண்டி பயணம் வச்சுக்கிட்டு வார உட்கார்ந்தா ஒழுங்கா உட்கார்றதில்ல. மனைவியின் நடவடிக்கையை அமைதியாக மனதில் வருத்தத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் சண்முகம். அவனுக்கு புரியவில்லை. பாசத்தின் ஒரு பக்கம் பூ, மறுபக்கம் முள்ளா. குழந்தைகள் வீட்டில் இல்லாத நேரம் கணவனும் மனைவியும் மட்டுமே இருந்தனர். ஏண்டி அந்த பிள்ளையில ஏன் எப்பவும் சடைச்சுக்கிட்டே இருக்க? உனக்கு பாசன்னு ஏதாவது இருக்காடி? அட, பிள்ளைகளுக்கு ஒரே முட்டா செல்லம் கொடுத்தா அது உருப்படாது. அதான் கத்துறேன். எனக்கு மட்டும் நெஞ்சில பாசம் இல்லையா என்ன? ஆமா, என்ன மசன்னு உக்காந்துக்கிட்டு? சண்டை வர நாள் இல்ல. இன்னைக்கு விட்டா பிறகு ஒரு வாரம் கழிச்சுதான் வாங்கறதுக்கு முடியும். எந்திரியம் எந்திரியம், இப்பவே அம்பட்டு கரிசாமான்களையும் வாங்கிட்டு வரணும். எந்திரிலையே. இந்தா வாரேன். பக்கத்து தெரு மாடசாமிய பார்த்துட்டு வாரேன். கொஞ்சம் காசு தரணும். வாங்கிட்டு பிறகு சந்தைக்கு போறேன். நான் சொன்னா பிறகுதான். இதெல்லாம் தெரியாதாக்கும். இம்புட்டு நேரம் வேலை இல்லாம உட்கார்ந்து இருந்துட்டு பிள்ளையதான் அப்படின்னா வாக்கப்பட்டவரும் அப்படித்தான் இருக்காக. எல்லாம் என் தலை எழுத்து. ஒரு வேலை உருப்படியா செய்யறதில்ல. தலையெழுத்த நொந்தபடி பெருமூச்சு ஒன்றை சட்டென்று வெளியிட்டாள். உனக்கும் உடம்புக்கு ஆகாது. ரொம்ப சத்தம் போட்டு பேசாத. பிறவு ஏதாச்சும் ஆனா அம்புட்டு பேருக்கும் தான் கஷ்டம் என்றான் சண்முகம். ஆமா, எனக்கு என்ன இந்த வீட்டுல ஆக போகுது? இது ஒண்ணுதான் குறைச்சல் என்று அழுத்து கொண்டாள். நோய் நொடி ஏதும் இல்லாதவள் பொக்கென்று ஒரு நாள் செத்து போனாள். வெந்த சோற்றை வடிக்காமலும் கொதிக்கும் குழம்பை இறக்காமல் சுவரின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தவள் நெஞ்சு குழியில் வலி குப்பென்று பீரிட்டு நெஞ்சு கூட்டை உடைக்க அப்படியே விழுந்தவள்தான். படலை திறந்து கொண்டு வந்த சண்முகம் மனைவியிடம் வர, பேச்சி அவளை உலுக்கி மூக்கில் சுட்டு விரலை வைத்து அப்படியும் இப்படியும் தலையை திருப்பி பார்த்தான். ஓவென்று கதறினான். போயிட்டியா? ஐயோ, நீ ஒருத்தி இருக்கன்னு நான் எல்லாத்தையும் விட்டுருந்தேனே. இனிமே நான் என்ன பண்ணுவேன்? பிள்ளைகளை எப்படி காப்பாத்துவேன்? ஐயோ, அந்த ஐயனாருக்கு கண்ணே இல்லையா?
குழந்தைகள் இருவரும் அங்கும் இங்கும் பார்த்தவாறு அம்மா போயிட்டாளேன்னு அழுவுறதா இல்ல இனிமே திட்டமாட்டாங்கன்னு சிரிக்கிறதா, கண்ணில் கண்ணீர் தானாய் வழிய யோசித்த நிலையில் பிரம்மை பிடித்தவாறு மூலையில் நின்று கொண்டிருந்தனர். துக்க வீட்டிலிருந்து எல்லாரும் சென்று விட்டனர். சொர்ணமும் ராசாவும் குத்துக்காலிட்டு மூளைக்கொருவராய் உட்கார்ந்திருந்தனர். குப்பென்று குடிசை முழுதும் மௌனம் படர்ந்திருந்தது. அம்மா இருந்திருந்தால் இந்த நேரத்தை கூட விட்டு வைத்திருக்க மாட்டாள். இதை செய் அதை செய் என்று விரட்டிக்கிட்டே இருப்பாள். இப்போது முள் குத்தாவதவன் ஓட்டும் மாடு அதன் போக்கில் போவது போல எல்லாம் தாறுமாறாய் போனது. அடுப்பில் ரசம் தாளித்து விட்டு சொர்ணம் பாத்திரங்களை விளக்கி கொண்டிருந்தாள். ராசா மட்டும் தொழுவத்தை தூற்றி கொண்டிருந்தான். ரசம் மெல்ல மெல்ல சூடானது. பொங்கும் பருவத்திற்கான அறிகுறிகள் தெரிந்தன. ஒன்றிரண்டு நுரைகள் முட்டை போல் தோன்றி தளதளத்து உடைந்து கொத்தமல்லி கறிவேப்பிலை தழைகளின் மனத்துடன் போட்டி போட்டு கொண்டு மணந்து கழுக்கென்று நொடியில் பொங்கி வழிந்தது. எதையோ தேடுவதற்காக சமையல் அறைக்கு சென்ற அப்பா அடுப்பை பார்த்தார். அவ்வளவுதான். சொர்ணா சொர்ணா இங்கனவா, கழுத அடுப்புல பிறவு நல்லா இருக்குமா, வச்சத பாத்தியா? இதுக்குதான் வீட்டுல ஒரு பொம்பளை பேருக்காவது இருக்கணுங்கிறது. மாடு கணக்கா போட்டதை பத்தி கவலைப்படாம உட்கார்ந்துட்டு இருக்கியே, கூறு கெட்ட கழுத. உன்னை வாயால திட்டுனா சரியா இருக்காது, அதுக்கு அவதான் சரி. உருமல் உருமல், பயங்கர உருமல். அதிர்ந்து போனாள் சொர்ணம். ஒரு முள் போய் மறுமுள்ளா, மனம் அதிர்ந்தாள். ராசா திடுதிடுப்பென்று உள்ளே ஓடி வந்தான். முதுகில் சூடாக ஒரு அடி. மாடு மாடு, இப்பவே காளமாடு கணக்கா சுத்த ஆரம்பிச்சிட்டியா? வீட்டுல ஒரு வேலையாவது கவனிக்கிறியா? ஒன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது. அதான். அப்பாவின் கத்தல் அதிர வைத்தது. இருவரும் சண்முகத்தின் நடவடிக்கையால் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து எலே எலே என்று ஆசையாக பெயரிட்டு கூட கூப்பிடாத அப்பாவா இப்படி பார்வையாலேயே கேட்டனர். சொர்ணம் மயங்கினாள், வெகுண்டாள், ஆச்சரியமடைந்தாள். அவள் கண்களை அவளாலேயே நம்ப முடியவில்லை. இந்த அப்பாவுக்கு என்னாச்சு யோசித்தாள். துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு சாணமிடாத ஓட்டு திண்ணையில் போய் உட்கார்ந்தார் சண்முகம். அந்த வீட்டு செடியில் பழைய ரோஜாவின் முள் ரோஜாவோடு கருகிவிட்டது. இப்போது புதிய ரோஜா இதழ்களின் பாதுகாப்பிற்காக முள் நிமிர்ந்து கொண்டிருந்தது. இத்துடன் முள் கதை முற்றம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பில் ஏறுங்க. நன்றி, வணக்கம்.